வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள சீதானந்த நகர் உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால் மற்றும் குறும்பாலங்கள் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள சீதானந்த நகர் உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால் மற்றும் குறும்பாலங்கள் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24,46,630 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள ஆணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விவிலின் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கரபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து கடல் தீர்த்தவாரியில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோயில்களை சேர்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்புண்டு. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆனி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சிணாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 அமாவாசையும் வழிபாட்டுக்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கரபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியம் நடைபெற்றது. குறிப்பாக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள்,
காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோயில், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சொத்து வரி, திடக்கழிவு அகற்றும் கட்டணம் செலுத்தாவிடில் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணம் 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலத்திற்கு உடனே செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை பொதுமக்கள் சுலபமாக செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்கள் நலன் கருதி வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளிலும் மற்றும் மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வீடு முறையின்றி புதுச்சேரி நகராட்சி கம்பன் கலையரங்கம், முத்தியால்பேட்டை மார்க்கெட் வணிக வளாகம், நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய 4 இடங்களில் உள்ள கணினி சொத்து வரி மூலம் மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வழக்கம் போல் செயல்படும். பொதுமக்கள் இந்த வசதியை பயன்படுத்தி உடனே சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவ்வாறு சொத்து வரி செலுத்தாதவர்கள் மீது வட்டி விதித்தல் மற்றும் ஜப்தி நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இது தவிர 25,000க்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்புக்கு பின்னவரும் வரியை செலுத்தாவிடில் அவர்களின் பெயர், முகவரி, நிலுவைத் தொகை ஆகிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் அனைத்தும் தினசரி நாளிதழ்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும். மேலும் இணையதளம் மூலமாகவும் பொதுமக்கள் தங்கள் சொத்து வரியை செலுத்தலாம். சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணம் புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்துவது சட்டப்படி கட்டாய கடமையாகும். நகராட்சிக்கு உரிய வரி செலுத்தி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில், காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 26ஆம் தேதி காரைக்கால் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டனர். இதில் பதற்றமடைந்த மீனவர்கள் உயிர் பிழைப்பதற்காக கடலில் குதித்துள்ளனர். அப்பொழுது 2 மீனவர்களின் கை மற்றும் கால் முறிந்தது. தொடர்ந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகுடன் காரைக்கால் கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேசன், செந்தமிழ், காரைக்கால் பட்டினச்சேரியை சேர்ந்த மைவிழிநாதன், வெற்றிவேல், மயிலாடுதுறையை சேர்ந்த நவேதன், ராஜேந்திரன், ராம்கி, நாகப்பட்டினத்தை சேர்ந்த சசிகுமார், நந்தகுமார், பாபு குமரன் ஆகிய 13 பேரையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் காரைக்கால் பகுதி மீனவ மக்கள் அனைவரும் மிகுந்த துயரத்திலும் மனவேதனையிலும் உள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீன்பிடி படகுடன் 13 மீனவர்களை விடுவிக்க மத்திய அமைச்சர் தலையிட்டு தூதரகத்தின் உதவியுடன் இலங்கை அரசை தொடர்பு கொண்டு விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அதில் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து மானவெளி சட்டமன்ற தொகுதியில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் மாதந்தோறும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி திட்டத்தின் துவக்கமாக மானவெளி தொகுதியில் முதற்கட்டமாக நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், தானாம்பாளையம், தவளக்குப்பம், நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் நேரில் சென்று பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிகளின் போது அந்தந்த பகுதி கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுது பார்க்கும் பணிக்காக முதல் முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது.
புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் கப்பல் மற்றும் படகுகள் பழுது பார்க்கும் டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு விதமான கப்பல்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடலில் இருந்து ஏற்றி இறக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம் இலங்கை இடையே இயங்கி வந்த பயணிகள் சுகம் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக கடந்த 24ஆம் தேதி புதுச்சேரி டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனிக்குள் வந்தது. பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் ஒரு வாரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் கடலுக்குள் இறக்கப்படும் என டைனமிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட 2ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2ஆம் ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டறிக்கை வாசித்தார். செவிலிய அதிகாரிகளின் பொறுப்பு அதிகாரி சுமதி பிளாரன்ஸ் நைட்டிங்கல் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமொழிந்தனர். முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஜோதி எடுத்து ஆலயம் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஜோதி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவ பார்வதி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் LED டிவி திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நேற்று முன்தினம் காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்பவர் தங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் அறை காலி செய்துவிட்டு சென்றபோது அறை சோதனை செய்த ஊழியர்கள் அங்கிருந்து LED டிவி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து ஹோட்டல் ஊழியர்கள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தபோது வாலிபர் ஒருவர் டிவியை போர்வைக்குள் வைத்து திருடி சென்றது தெரிய வந்தது. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போர்வைக்குள் LED டிவியை வைத்து திருடி சென்ற நபர் கொடுத்த முகவரியை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் கடந்த வாரம் வெடிகுண்டு வீசிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை வாஞ்சிநாதன் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே 19ஆம் தேதி நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்பொழுது 6 பேர் கொண்ட கும்பல் வாஞ்சிநாதன் வீதி வழியாக பைக்கில் செல்வதும் கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சாலையில் வீசி வெடிக்க செய்திருப்பதும் தெரிய வந்தது. நாட்டு வெடிகுண்டு வீசியது கண்டக்டர் தோட்டம் லோக பிரகாஷ், அவரது கூட்டாளிகள் ஹேமத், குபேர் நகர் விஜய ராகவன் மற்றும் 17 வயது சிறார்கள் 3 ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது.
இதில் ஹேமந்த், விஜயராகவன் மற்றும் 3 சிறார்களை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பியோடிய லோகபிரகாஷ் தலைமறைவாக இருந்தார். நேற்று முன்தினம் கோவிந்தசாலையில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த போது பெரியக்கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் லோகபிரகாஷை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். குடிநீரின் தரம் குறித்து பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்களுடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் டிடிஎஸ் அளவு அதிகமுள்ள பகுதிகளில் உடனடியாக கூடுதல் குடிநீர் சுத்திகரிக்கும் கருவிகளை நிறுவவும், பழுதடைந்த பைக்களையும் சீரமைத்து பயன்படுத்தவும் உத்தரவிட்டார். அத்துடன் நகர பகுதியில் டிடிஎஸ் 1500 எனும் அளவுக்கும் அதிகமான நிலையில் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீரை மேல்நிலை நீர்த்தேக்க வளாகங்களில் சேமிக்கவும், அதன் பின் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை நிறுவி நீரை சுத்திகரித்து கேன்களில் அடைத்து வீடுகளுக்கு தலா 20 லிட்டர் வீதம் விநியோகிக்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி நகராட்சியில் உருளையன்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக 15 நாட்களுக்குள் கேன் மூலம் குடிநீர் வழங்க அறிவுறுத்தினார். நீர்நிலைகளிலிருந்து சுத்திகரித்து மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக இந்த முறை தொடர வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். சாலையோரத்தில் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, காந்தப்ப முதலியார் வீதி, புஸ்ஸி வீதி, லாப்போத் வீதி, மோந்தரிஸ் வீதி ஆகிய பகுதியில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வீடு வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் லாம்பட் சரவண நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், நேரு எம்எல்ஏ, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராஜ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை 4:30 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், சேந்தநத்தம் பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிறைவி பகுதியில் வள்ளலார் மடம் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிறைவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடத்தை நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் செயல்பாடற்று இருந்தது. இந்நிலையில் வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபாரதனையுடன் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்குகிறது. நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினர் கூறுகையில், நிறைவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு வள்ளலார் வீதியில் தெய்வ திரு மாரியப்பன் அவர்கள் ஜாதி மதம் பேதமின்றி சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிறுவப்பட்டது. இப்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நாகை அருட்ஜோதி அகல்விளக்கு மன்ற தலைவர் அருளாளர் சைவமணி சவுந்தரராஜன் ஐயா முன்னிலையில் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வள்ளலாரின் அருள் பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். பாகூர் தொகுதியில் 62,60,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை செந்தில்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை
வாய்க்கால் ஓரமாக 42,49,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைக்கவும், குருவிநத்தம் சோரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குருவிநத்தம் தகன மேடை வரை 20,20,000 ரூபாய் செலவில் யுவடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு, தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு, சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். துத்திப்பட்டு தொழில்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள பாலம் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்திலிருந்து தொழில்பட்டை வழியாக காட்டேரிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள பாலம் பழுதடைந்துள்ளதால் அதனை சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 51 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலத்துங்கன், தேவர், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடை வியாபாரியை மடுகரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் நத்தமேடு பகுதியை சேர்ந்த அபிமன்யு. நேற்று மாலை மடுகரை போலீசாருக்கு இவரது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் கிடைத்தது. மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் போலீசார் கடைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த கடையில் இருந்து குட்கா, ஹான்ஸ், விமல் பாக்கு உள்ளிட்ட 280 பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அபிமன்யுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவரிடமிருந்து 1,30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 40,000 மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிராமப்புற பகுதியில் லட்சக்கணக்கில் போதைப் பொருட்கள் கிடைப்பது குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி வாதானூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் செயலாளர் புருஷோத்தமன், வாதானூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பல வகையில் தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இல்லாத ஒரு சில பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வழங்க சிறப்பு திட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் லோன் ஆப்பில் கடன் பெற்ற பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி 2 லட்சம் பெற்றது உட்பட 7 பேரிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் 3.15 லட்சத்தை பறித்து சென்றுள்ளது குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த இளம்பெண் லோன் ஆப் மூலம் கடன் வாங்கியுள்ளார். அதை குறிப்பிட்ட நாளில் திருப்பி செலுத்தியுள்ளார். அதன் பிறகு தெரியாத நபர் இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு மேலும் பணம் தருமாறு கூறி அவரது புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி மிரட்டியுள்ளார். இதற்கு பயந்து இளம்பெண் அந்த நபருக்கு ரூபாய் 2 லட்சம் அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த தன்யலட்சுமியை தெரியாத நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் ரூபாய் 26,945 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டை சேர்ந்த சித்தானந்தன் என்பவரின் தொலைந்து போன ஏடிஎம் கார்டை வைத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 22,500 ரூபாயை மர்ம நபர் எடுத்து சென்றுள்ளார். இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தவறவிட்ட ஏடிஎம் கார்டை வைத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 18,000 மோசடியாக எடுக்கப்பட்டுள்ளது. உழற்கரை சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து அவருக்கே தெரியாமல் மோசடியாக 43,832 எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் உட்பட மொத்தமாக 7 பேரிடம் 3,17,787 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.